நீங்கள் கனடாவில் இருக்கிற ஒரு ஆள் இருப்பீங்கன்னு சொன்னால் அந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் கனடாவில் ஜாப் தேடிட்டு இருந்தாலும் சரி, அப்படி கனடாவில் நீங்கள் ஏதாவது ஒரு ஜாப் ஆல்ரெடி செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் சரி, அப்படி நீங்கள் கனடாவில் இருந்து ஏதாவது ஒரு பிஸ்னஸ் செஞ்சுட்டு இருந்தாலும் சரி, இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நான் கெனேடியன் தமிழ் கனெக்ட்னு சொல்லி ஒரு பாட்காஸ்ட் மாதிரி, அதாவது டிக்டாக் லைவ் பாட்காஸ்ட் மாதிரி ஒரு விஷயம் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன். இது எப்படி நான் செய்ய போகிறேன்னு சொன்னால், கனடாவில் ஆல்ரெடி இருக்கிற தமிழ் பேசுகிற ஆட்கள்ற ஒரு நெட்வொர்க்கிங் ஈவெண்ட் மாதிரி இதை செட் பண்ண போகிறேன். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால், நீங்கள் கனடாவில் தமிழ் பேசுகிற ஒரு ஆளாக இருப்பீங்கன்னு சொன்னால், நீங்கள் இந்த லைவுக்கு வந்து நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். பார்ட்டிசிபேட் பண்ணி நீங்கள் உதாரணத்துக்கு ஒரு ஜாப் தேடிட்டு இருக்கிற ஒரு ஆளாக இருப்பீங்கன்னு சொன்னால், நீங்கள் உங்களோட ஸ்டோரியை சொல்லலாம். ஓகே, நான் கனடாவுக்கு இங்கேருந்து இப்போ வந்தேன், இப்போ இந்த டைமில் வந்தேன், இப்போ நான் கனடாவில் ஒரு ஜாப் ஒன்று தேடிட்டு இருக்கிறேன், என்னோட குவாலிஃபிகேஷன் இது. ஸோ எனக்கு இந்த ஜாப்புகளுக்கு ஏதாவது ரெஃபரன்ஸ் இருந்தால் நீங்கள் சொன்னீங்கன்னா ஹெல்ப் அடிக்கும். அப்படி இல்லைன்னு சொன்னால் ஜாப் எடுக்கிறதுக்கு ஏதாவது டிப்ஸ் இருக்குன்னு சொன்னால், அந்த ஃபீல்டில் இருக்கிறாங்க சொன்னால் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லி நீங்கள் உங்களோட ரிக்வெஸ்ட்டை வைக்கலாம். அப்படி இல்லை, நீங்கள் கனடாவில் ஆல்ரெடி ஒரு ஜாப் ஒன்று செஞ்சுட்டு இருப்பீங்கன்னு சொன்னால், நீங்களும் ஒரு பார்ட்டிசிபேட் உள்ளுக்கு வந்து நீங்கள் கனடாவுக்கு எப்படி வந்தீங்க, வந்த உடனே நீங்கள் என்ன ஜாப் செஞ்சீங்க, நீங்கள் வந்த உடனே இந்த ஜாப் எடுத்தீங்களா, இல்லாட்டி வேறு ஏதாவது ஜாப் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் இந்த ஜாப்புக்கு வந்தீங்களா, அந்த ஜாப் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு என்னென்ன ஹெல்ப் பண்ணிங்க, என்ன ஸ்டடீஸ் பண்ணீங்க, இல்லாட்டி ஏதாவது லைசன்ஸ் எடுத்தீங்களா, அப்படி இல்லைன்னு சொன்னால் யாராவது ரெஃபரன்ஸ் தந்தாங்களான்னு சொல்லி உங்களோட ஸ்டோரி இதில் ஷேர் பண்ணலாம். இப்படி ஷேர் பண்ணக்குள்ள அதே ஃபீல்டில் யாராவது ஜாப்புக்கு போகிறதுக்கு பார்த்துட்டு இருப்பாங்க, அப்படி இல்லாட்டி அதே ஃபீல்டில் ஜாப் எடுக்கிறதுக்கு தேடிட்டு இருப்பாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு நீங்கள் சொல்கிற டிப்ஸ்கள் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மூணாவது, நீங்கள் ஆல்ரெடி கனடாவில் இருக்கீங்க, நீங்கள் கனடாவில் தமிழ் பேசுகிற ஒரு ஆள் பிஸ்னஸ் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் நீங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். நீங்கள் கனடாவுக்கு எப்போ வந்தீங்க, ஃபஸ்ட்டுக்கு என்ன ஜாப் செஞ்சீங்க, அதுக்கு பிறகு இந்த பிஸ்னஸ் எப்படி ஸ்டார்ட் பண்ணீங்க, அதுக்கு என்ன மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்பட்டீங்க இல்லையா, அதுக்கு ஏதாவது அப்ரூவல்ஸ் எடுத்தீங்களா இல்லையா, ஸோ பிஸ்னஸ் பண்ணுறது நீங்கள் எடுத்த முடிவு சரியா பிள்ளையா, அதில் நீங்கள் ஏற்கனவே செஞ்சுட்டு இருந்த ஒர்க்கை விட நிறைய ஏர்ன் பண்ணீங்களா இல்லையா, அடுத்தது என்ன மாதிரியான சர்வீஸுகளை அப்படி இல்லாட்டி ப்ராடக்ட்ஸுகளை நீங்கள் சேல்ஸ் பண்ணுறீங்க, இப்படி உங்களோட பிஸ்னஸை பற்றி நீங்கள் ஃபுல்லாக இதில் பேசலாம். ப்ளஸ் உங்களோட பிஸ்னஸில் ஏதாவது ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குன்னு சொன்னால் அதை கூட இதில் சொல்லலாம். நீங்கள் இன்னொரு ஆள் உங்களோட ஜாப் சீக்கர்ஸ் உங்களோட பிஸ்னஸில் வந்து உங்கள்கிட்ட ஜாப் கூட எடுத்துக்கொள்ளக்கூடியதாக இருக்குது. ஸோ நீங்கள் ஜாப் தேடிட்டு இருந்தாலும் சரி, இல்லை ஆல்ரெடி ஒரு ஜாப் செஞ்சுட்டு இருந்தாலும் சரி, அப்படி ஏதாவது ஒரு பிஸ்னஸ் செஞ்சுட்டு இருந்தாலும் சரி, நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். பார்ட்டிசிபேட் பண்ணி உங்களோட நாலேஜை ஷேர் பண்ணக்குள்ள அது தேவையான ஆட்களுக்கு பிரயோசனப்படுற மாதிரி அமையும். ஸோ இதில் மேலதிக டீட்டெயில்ஸ் எல்லாம் இந்த ஃபார்மேட்டில் நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். நேம் பார்த்தீங்கன்னு சொன்னால் கெனேடியன் தமிழ் கனெக்ட். ஸோ இது நான் லைவில் தான் செய்ய போகிறேன். டிக்டாக் லைவில் வந்து நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ண நினைப்பீங்கன்னு சொன்னால் எனக்கு டிஎம் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு நான் எப்போ அடுத்த லைவ் போகணும்னு சொல்லுவேன். அந்த டைமுக்கு நீங்கள் நீங்கள் உங்களோட யூசர் நேம் எனக்கு ஆல்ரெடி மெசேஜ் பண்ணியிருப்பீங்கன்னு சொன்னால், நீங்கள் அந்த யூசர் நேம்லேருந்து லைவுக்கு ரிக்வெஸ்ட் பண்ணிங்கன்னா நான் அதை உங்களை அக்செப்ட் பண்ணுவேன். ஸோ நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ இதில் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுற ஆளாக இருப்பீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஃப்ரீ எக்ஸ்போஷர் கிடைக்கும். அப்படி இல்லைன்னு சொன்னால் நீங்கள் ஜாப் தேடிட்டு இருக்கிற ஒரு ஆளாக இருப்பீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு நெட்வொர்க்கிங் கிடைக்கும். அப்படி ஆல்ரெடி ஜாப் பண்ணிட்டு இருக்கிற ஆளாக இருப்பீங்கன்னு சொன்னால் உங்களோட அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்குரிய நெட்வொர்க்கிங் ரெஃபரல்ஸ் கிடைக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்களோட எல்லாத்துக்குமே, அதாவது உங்களோட ஜாப்பாக இருந்தாலும் சரி, பிஸ்னஸாக இருந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே இன்னொரு ஆள் மூலமாக ஒரு ரெஃபரல்ஸ் வந்து கிடைக்கும். அது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பிஸ்னஸ் ஓனர்ஸ், ப்ரொஃபஷனல், ஸ்டூடெண்ட்ஸ், ஜாப் சீக்கர், நியூ கம்மர் யார் வேணுனாலும் இதில் ஜாயின் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ இந்த கெனடியன் தமிழ் கனெக்ட் லைவில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ண நினைப்பீங்கன்னு சொன்னால் எனக்கு டிரெக்டாக மெசேஜ் பண்ணுங்கள். இதுதான் என்னோட யூசர் நேம். என்னோட டிக்டாக்கு போய் மெசேஜ் பண்ணுங்கள். மெசேஜ் பண்ணிங்கன்னு சொன்னால் நான் அடுத்த லைவ் அப்போ வந்து சொல்லுவேன். அந்த லைவுக்கு நீங்கள் ரிக்வெஸ்ட் பண்ணி பார்ட்டிசிபேட் பண்ணிக்கொள்ளலாம். அடுத்தது முக்கியமான விஷயம், ஸோ எந்த டைமில் லைவ் போனால் உங்களால் ஜாயின் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும்னு சொல்லி ஒரு டைம் ஸ்லாட் ஒன்று ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதில் யார் கூடுதலான அளவு டைம் ஸ்லாட் ரெக்கமெண்ட் பண்ணாங்களோ அந்த டைமுக்கு போகும். லைக் மார்னிங் டைம் மாதிரி போனால் உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்குமா, அப்படி ஆஃப்டர்நூன் டைம் மாதிரி, அதாவது லஞ்ச் பிரேக் டைம்கள் மாதிரி 12 PM அந்த மாதிரி டைமுக்கு போனால் பெஸ்ட்டாக இருக்குமா, அப்படி ஈவினிங் டைம் மாதிரி போனால் லைக் 4-5 PM மாதிரி போனால் உங்களுக்கு ஓகே. அப்படி நைட் டைம் 9-10 மணிக்கு போனால் ஓகே. இல்லாட்டி லைக் மிட் நைட் மாதிரி லைக் 12க்கு மேலே போனால் உங்களுக்கு ஓகேன்னு சொல்லி உங்களுக்கு எந்த டைம் ஸ்லாட் பெஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லி போடுங்க. ஸோ நிறைய வித்தியாசமான ஆன்சர்ஸ் வந்தீங்கன்னு சொன்னால் லைக் மாறி நம்ம வேறு டைமில் லைவ் போட பார்ப்போம். அப்படி இல்லை நிறைய பேர் ஒரு டைம் வந்து சஜஸ்ட் பண்ணாங்கன்னு சொன்னால் அந்த டைமுக்கு லைவ் போட பார்ப்போம். அதாவது இந்த இனிஷியேட்டிவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிங்கிறத கீழே காமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இது கண்டினியூஸாக செய்கிறதும் கண்டினியூஸாக செய்யாமல் விடுறதும் நீங்கள் எந்த அளவுக்கு இதில் இன்ட்ரெஸ்டாக இருக்கீங்க, நீங்கள் எந்த அளவுக்கு இதில் ஆர்வம் காட்டுறீங்கிறத பொறுத்து இருக்குது. ஸோ
அதை பற்றி என்ன நினைக்கிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இது சம்மந்தமாக வேறு ஏதாவது ஐடியாஸ்கள் அதில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு சொன்னாலும் சரி, அப்படி இதில் இன்னும் வேறு ஏதாவது விஷயங்களை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு சொன்னாலும் எனக்கு டிரெக்ட் மெசேஜ் பண்ணுங்கள். நீங்கள் டிரெக்ட் மெசேஜ் பண்ணினாலே எந்த கண்டெக்ட் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வந்துடும். அப்படி இல்லைன்னு சொன்னால் என் ப்ரொஃபைலுக்கு போய் பயோவில் செக் பண்ணாலே என் கண்டெக்ட் டீட்டெயில்ஸ் இருக்குது, என் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது. டிரெக்ட் கால் பண்ணாதீங்க, எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு நான் குயிக்காக ரிப்ளை பண்ணுவேன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கெனடியன் தமிழ் கனெக்ட் லைவில் சந்திப்போம். பை.